ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொடு சென்னையிலிருந்து ஆவடி செல்லும் சாலையிலே திருமுல்லை வாயில் அழகிய திருச்சேத்திரம் அமைந்துள்ளது. இந்த சேத்திரத்திலே கொடியீடை நாயகி அம்மனுடன் மாசிலா மணீஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். பிரளய காலம் முடிந்தவுடன் சனகாதி முனிவர்கள் மனித சிருஷ்டியில் ஈடுபட மறுத்து தட்சிணாமூர்த்தியை சரணடைந்த போது தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காட்டி அவர்களுக்கு ஞானத்தை போதித்த திருத்தலம் இந்த திருமுல்லை வாயில் திருத்தலமாகும். ராம லட்சுமணர்கள், லவகுசர்கள், இந்திரனின் பட்டத்து யானையாகிய ஐராவதம் தச்சனின் யாகத்தில் பங்கு கொண்டதால் ஏற்பட்ட பழியை போக்குவதற்காக பிரம்மதேவனும் ராமலிங்க அடிகளாரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து மாசிலா மணீஸ்வரரை வணங்கி பேறு பெற்றார்கள். தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்த தொண்டைமான் என்னும் மன்னன் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியை சீர்திருத்தி நாடாக்க முற்பட்ட போது ஒரு இடத்திலே கத்தி பட்டு ரத்தம் வழிந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது பூமியில் இருந்து 5½ அடி உயரத்திலே எழில் வண்ண கோலத்திலே சிவலிங்க திருமேனி ஒன்று கிடைத்தது. அந்த சிவலிங்க திருமேனியை மூலவராக கொண்டு அழகிய கோயில் ஒன்றை கட்டி வைத்தான். அந்த ஆலய கருவறைக்கு வெளியே எதிரிலே 2 வெள்ளை எருக்க தூண்களை பிடித்தவாறு வானான் ஓனான் என்ற 2 அரக்கர்கள் சிவபெருமானிடத்திலே அருளை பெற்று வரத்தை பெற்று வருகின்ற பக்தர்களையும் அர்ச்சகர்களையும் சிவபூஜை செய்யாமல் தடுத்ததை கண்டு கோபம் கொண்ட அந்த தொண்டைமான் என்னும் மன்னன் பெரும் படையுடன் தோன்றி அரக்கர்களை கொல்ல முற்பட்ட போது போரிலே கத்திப்பட்டு சிவலிங்க திருமேனியிலே ரத்தம் வழிவதைக் கண்டு மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுகின்றான். சிவலிங்க திருமேனியிலே ரத்தம் வழிவதையும் மன்னன் மயக்கமடைந்து கீழே விழுந்து கிடப்பதையும் அரக்கர்கள் மன்னனின் படைகளை அழிப்பதையும் கண்டு கோபம் கொண்ட நந்தியம்பெருமான் நேரிலே தோன்றி 2 அரக்கர்களை கொன்று பிறகு மயக்கமுடைந்த மன்னனை எழுப்ப மன்னன் எழுந்து பார்த்தபோது சிவலிங்க திருமேனியிலே இரத்தம் நின்று விட்டதையும் அரக்கர்கள் 2 இறந்து கிடப்பதையும் கண்டு நந்தியம்பெருமானை துதித்து மாசிலா மணீஸ்வரரை வணங்க முற்பட்ட போது ஒரு அசரீரி குரலாக தோன்றுகின்றது. உனது கத்தி பட்டு எனது மேனியிலே தழும்பு என்றும் மறையாமலே இருக்கும். இருந்தாலும் மாசில்லாத மணியாக, குறையில்லாத திருமேனியாக மக்களுக்கு நான் என்றும் அருள் பாலிப்பேன். நீ நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்து பிறகு எம்மை வந்தடைவாய் என்று வானத்திலே ஓர் அசரீரி தோன்றியது. மேலும் இந்த 2 வெள்ளை எருக்கு தூண்கள் இருக்கும் வரை அரக்கர்கள் தவம் செய்ய வருவார்கள். ஆகவே நந்தியம்பெருமான காவலுக்கு வக்கரகதியில் நிற்க வைத்து மண்டபம் அமைப்பாய் என்றும் அசரீரி கூறியது. அதன்படியே மன்னனும் நந்தியம்பெருமானை வக்கரகதியில் நிற்க வைத்து காவலாக மண்டபத்தை கட்டி வைத்தான் என்று தல வரலாறு கூறுகின்றது. சிவபெருமானின் கண்களை புத்தியதால் ஏற்பட்ட சாபத்தை போக்குவதற்காக 3வது தடவையாக இரவியாகிய பரமேஸ்வரி பூமிக்கு வந்தபோது இந்த திருத்தலத்திற்கு அருகிலே நடந்து வந்தபோது காலிலே முள் தைத்து சங்கடம் தோன்றியதால் முல்லை கொடி அருகிலே சுயம்புவாக தோன்றிய மாசிலா மணீஸ்வரரை கண்டு வணங்கி
தவத்தை தொடர்கின்றாள். அவளது தவத்திற்கு மெச்சிய இறைவன் நேரிலே தோன்றி சனகாதி முனிவர்கள் 33 தேவர்கள் முன்னிலையிலே பரமேஸ்வரியை திருமணம் செய்து கொண்டு இடைந்த வளைந்த இடையை உடைய அம்மனாகிய கொடி இடை அம்மனை வணங்குவோர்க்கு சகல சித்திகளும் செல்வமும் சேரும் என்று அருள் பாலிக்கின்றார். இன்றும் வெள்ளிக்கிழமை வருகின்ற பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் நிலவு தோன்றுகின்ற 6 மணியிலிருந்து 12 மணி வரை இந்த ஆலயத்திற்கு வந்து மாசிலா மணீஸ்வரரையும் கொடியிடை அம்மனையும் வணங்கி பல பேறுகளை பெற்று திரும்புகின்றார்கள் என்பது நாம் கண்கூடாக இந்த ஆலயத்திலே காண்கின்ற ஓர் உண்மையும் ஆகும். அந்த 2 வெள்ளெருக்கு தூண்கள் வருகின்ற பக்தர்களுக்கு சக்தியையும் பக்தியையும் அளிக்கக்கூடியதாக உள்ளதாக அங்கே வருகின்ற பக்தர்கள் கூறுகின்றார்கள். ஓம் நமச்சிவாய். அடிய